ஓடி போன உன் புருஷனை கொண்டு வர முடியும். എന്ത് ചേട്ടാ ഇത്? இல்ல பாட்டு ரொம்ப பாயசா இருக்குது அதான் சொன்னேன். പക്ഷെ ഞാൻ പഴസില്ലല്ലോ. காயலாங்கல்ல போட்ட விட உன்னை எவனும் வாங்க மாட்டானுங்க. இங்க பார் கெசட்ல உன் பேரை நான் மாத்திட்டேன். എന്തിനാ എന്റെ പേര് മാറ്റിയത്? സുന്ദരമായിട്ടില്ലേ? ஒரு முறை உன் பேரை சொல்லு. കുഞ്ഞുമോൾ. மலையாளத்துல மாசா இருக்குது, தமிழ்ல தடை செஞ்சிருவாங்களே, அதனால இன்னிலிருந்து உன் பேரு மல்லிகா. இது சொல்லு. மல்லிகா. மல்லிகா மல்லிகா மல்லிகா. ஏன்னா அண்ணன் மெயின்டைன் பண்ற பட்லிக்கெல்லாம் மல்லிகான்னு பேரை மாத்துறாரு. அண்ணனுக்கு மல்லிகைப்பூனா அவ்வளோ இஷ்டமான? பூ இல்ல, பூந்தோட்டம். அண்ணனோட பருவத்துல பூத்த மல்லி. என்னண்ணே பூ அங்க பூக்கு தானே? டைம் மிஷின்ல டிராவல் பண்ண போறேன். நீயும் வா. டே, அண்ணன் ஆதிமூலத்தோட காதல் கதையை சொல்றேன் கேளு. அப்போ அண்ணன் ஆதிமூலத்துக்கு ஆவேச வயசு, மல்லிகாவுக்கு மணக்கும் வயசு. மொத்தத்துல 2 பேருக்கும் பத்தி எரிகிற 16 வயசு. மல்லிகா, மல்லிகா, மல்லி, ஏ மல்லி. என்னடா? ஐ லவ் யூ. இன்னொரு தடவை ரோஜா பூ கொடுத்தா எங்க அப்பாட்டே சொல்லிடுவேன். அப்போ சாமந்தி பூ கொடுக்கவா? சீ போடா, நீயும் சுருட்ட முடியும். குத்துனதோ ரோஜா, பூத்ததோ மல்லி. இவர் சுந்தரனா, அந்த அம்மா சுந்தரியா. காட்டுப்பு கலப்புறாங்க. இப்ப எப்படி வர வைக்கிறேன் பாரு. எப்படிண்ணே? தலைவரே, ஏரியால 2 பேர் பத்திக்கிட்டு எறிகிறாங்க. சீக்கிரம் வாங்க, அங்க பத்த வச்சது போதும். എന്താ അത്? அது ஒண்ணு இல்ல, இவனுக்கு 2 பேர் தான் வயிறு ஏறானுங்க நம்மள பார்த்து. இதோ வரேன். ஏண்ணே அந்த ஆள் இருக்கிற பவருக்கும் அந்த ஆள் இருக்கிற வெயிட்டுக்கும் இப்படி ஊரெல்லாம் ஃபிகர் உஷார் பண்ணி மல்லிகான்னு பேரை மாத்ததை விட ஏன் அந்த ஒரிஜினல் மல்லிகாவை கூட்டு வந்து ஜாலியா ஜமாய் கூடாது? கேட்டு பார்த்தேன். அவன் புருஷன் என்னப்பா பாப்கார்ன் வரகிற மாதிரி 2 பேரும் என் குடும்பத்தை வர்த்துனீங்களா? இல்ல தலைவரே, இது வரைக்கும் நீங்க செஞ்ச சாதனை, இனிமே செய்ய போகும் சாதனை, அதனால எங்களுக்கு வந்த வேதனை, இந்த புகழையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் தலைவரே. நைஸ். எப்படியும் போட்டோக்கு மாலை போட்டுற வேண்டியதுதான். தலைவரே, தொண்டனுக்கு துரோகம் பண்ணிட மாட்டீங்களே? நாங்க தொண்டர்களுக்கெல்லாம் துரோகம் பண்ண மாட்டோம்பா, மக்களுக்கு தான் துரோகம் பண்ணுவோம். தலைவா யூடியூபுக்கு செம கண்டென்ட் கிடைச்சிச்சு தலைவா. யூடியூபுக்கா? எவன் தூங்குறான், எவன் சாவறான், எவன் சாப்பிடுறான், எவன் முன்னாடி எங்க போறான், மத்தவனோட பர்சனல்லாம் யூடியூப்ல போட்டு சோறு சாப்பிடுறது. யூடியூப்ல எவ்வளவு நல்ல விஷயம் போடலாம், இதெல்லாம் போட்டா செருப்பால் அடிப்போம். போட மாட்டேன் தலைவரே. பக்கரிசாமி பப்ளிக் ஸ்கூல்ல யோகா கத்துற டீச்சர் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல பானிபுரி கடை போட்டு பொழைக்கிற ஒரு அம்மாவோட பையனான உனக்கும் பிரச்சனை. இனிமே அந்த டீச்சரும் பக்கமே வர மாட்டாங்க. தைரியமா போ. ஏய் அலெக்சாண்டர், கிளாஸ்க்கு போல? டேய் இருடா, எங்கடா போற? டை சொல்லிட்டு போடா. பிளான் ஒர்க் அவுட் ஆகட்டும், அப்பாளிக்க சொல்லிக்கலாம். அலெக்சாண்டர் வா. பாத்தீங்களா லீடர், அவன் கூப்பிட்டா நம்மள மதிக்காம போறான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சன்ஃப்ளவர் சார். என்ன சன்ஃப்ளவர்? சூரியகாந்தி. தப்பா ஒரு வீடியோ மாட்டிக்கிட்டு படாத. ஸ்கூலுக்கு மொபைல் எட்டு வரதே தப்பு, இதுல அதை வேற தூக்கி காட்டி போறான். அவன் போன், அவன் ஏதோ பண்ணிட்டு போறான், விடியா. சார், சன்ஃப்ளவர்னு ஏதோ ஒன்று சொன்னானே சார். இப்பெல்லாம் அமெரிக்கால குட் மார்னிங் பதில் சன்ஃப்ளவர் அப்படின்னு தான் சொல்றாங்க. சார், சொல்ல மறந்துட்டேன். என்ன? சன்ஃப்ளவர் சார். யோகா டீச்சரை வெளுத்தா எல்லாம் சரியாயிடும். யோகா டீச்சர், உன் நல்லதுக்கு தான்டா சொன்னேன். அந்த எச்எம் என்ன திட்டுறான் தெரியுமா? நீ பொலிட்டிஷியன் அப்போ, பொறுக்கி அப்போ, எக்கடா கேட்டு போ. மிக்க நன்றி மிஸ். Thank you. Thank you. Thank you. Super. ஏ ரங்கநாயகி. ஆல் தி பெஸ்ட். Thank you. என்ன ஆம்பிஷனு? டீச்சர். சௌக்கடி. லீடர், ஆல் தி பெஸ்ட் சொல்றதே காண்டாவுது. இதுல நீங்க ஆம்பிஷன் வரை கேக்குறீங்க? பிற்காலத்தில் நாம் பள்ளிக்கூடம் கட்டினால் டீச்சர் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படும் அல்லவா? என்ன அலெக்சாண்டர்? ஏய், சட்டு போட்டுட்டு கொடுத்து அனுப்பேன்டா.
என்ன வேணும் உங்களுக்கு என்ன பாத்துட்டு இருக்க? அந்த டேபிள்ல என்ன வேணும் கேளு. போ சாம்பார் எடுத்து இருமா. சும்மா என்ன பேச்சு கொடுத்துட்டே இருக்க? தோசை போடு. என்ன சொல்லு. நான் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் சரி. அந்த டேபிள்ல என்னமோ கேக்குறாங்க பாருங்க. என்ன என்னம்மா? நான் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட். சரி ஆனுவல் எக்ஸாம் இருக்குல, அப்ப பாத்துக்கலாம். இப்போ இங்க இவ்ளோ வேலை இருக்கு. வேற அவங்களுக்கு அங்க சட்னி ஊத்தேன்டா. விடுடி, அவங்களே பாவம் வர்க் டென்ஷன்ல இருக்காங்க. அப்புறம் பாத்துக்கலாம். ஸ்கூல் டாப்பர். எவ்வளோ பர்சன்டேஜ்? 83. வெக்கமா இல்ல? பாராட்டா முக்கியம்? பர்சன்டேஜ் தான் முக்கியம். உனக்கும் எனக்கும் போராடுறதுக்கு யாரும் இல்லை. எந்த கோட்டாவும் ஒதுக்கல. மொத்தமா ஒதுக்கி வச்சிருக்காங்க நம்மள. நம்ம முன்னாடி இருக்கணும்னா எல்லாத்துலயும் 100% மட்டும்தான் இருக்கணும். மல்லிகா கும்பம் புரட்டாதி. நீங்க சாணக்கியா, ரிஷபம், கிருத்திகை. ஓகே. ஐயோ, எனக்கு வேற டைம் பார்க்க தெரியாதே. ஏய், டைம் ஆச்சு. நாமினேஷன் போனோம். என்ன பண்ற? வீட்டை பூட்டலையா? வீட்டை பூட்டலையா? இங்க வாடி. இந்த வீட்லயே விலை உயர்ந்த பொருள் நான் தான். நானே வெளியே போறேன். பூட்டினா பூட்டல நானா? மூடி நோகாரி. அதை நீ தான் சொல்லிக்கணும். இன்னும் மூணாவது புருஷனுக்கு பொறுமைத்து போயிட்டு போறேன். தலைவரே என்னடா அண்ணி, இந்த வீட்லயே வேஸ்டான பொருள் அதான். எவனா திருன்னு போட்டோம். போய் உட்காரு. ஏண்டா ஒக்காவட்டி எவ்வளோ பெங்களூர்ல இருந்து வந்துக்கிறாளுமே, எந்த ஹோட்டலில் தங்கி இருக்கிறா? ஓகித்தாளா? ஓகு. சார், பேப்பரை பாருங்க. மெனுலாம் போகுது. மனு கொடுத்துட்டீங்களாம்மா? இனிமே தமிழ்நாட்டையே நீங்க தான் ஆள போறீங்க. மனு பேப்பர் எடை போட்டுலாம் பேசலாம். நீ மேலதும் ஆஃப் அவனுக்கு ஆஃப் எனக்கு டீல் தலைவர் தேர்தலா வாங்கி தரேன். நடைபெறவிருக்கும் மாநகராட்சி மற்றும் நகராட்சியின் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வேட்பு மனு தாக்கல் இன்று மாலையுடன் முடிவடைகிறது. வேட்பு மனுக்கள் சரிபார்க்கப்பட்டு இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்ட பின்னர் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி நம்பர் மாதிரி வந்து நின்னுங்கற போஸ்டர் கொடுக்கணும்ல, அது நடக்காது. ஒண்ணுல தலைவரே, இன்னைக்கு மனு தாக்கல் பண்ண கடைசி நாள். ஆமால, நீ ஒண்ணு பண்ணு. கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா, இங்க இருக்கிற நம்ம ஐட்டத்தை எல்லாத்தையும் மொத்தத்தையா இருக்கு. சரி தலைவரே, நம்ம ஐட்டம் தானே தலைவரே? இல்ல ஜி, ஏன் ஐட்டம்? சரி, நாளைக்கு இருக்கு. ஆதிமூலம் படக்கையில பங்கு கொடுத்த, இப்ப பதவியில பங்கு கொடுக்கற. டேய், நீ என்ன அலாரத்துக்கு பிறந்த இப்படி ஆச்சுக்கிற? இங்க பாரு, இதுக்காக நைட்டும் பகலமா நான் எப்படி அயராம உழைச்சேன் தெரியுமா? அவ்வளவு உழைப்பு. அந்த வழி பத்தி உனக்கு நாடி தெரியும்? ஆமா, உன் உழைப்பு பத்தி எனக்கு தெரியாதா? என்ன தெரியும்? இத சொல்லு பாப்பா. டைமாச்சு தலைவரே, வாங்கலாம்டா. ஆவடி மாநகராட்சியில் இன்று காலை முதல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மிகவும் எதிர்பார்க்கப்படும் திருமதி செண்பகம் மற்றும் திருமதி மல்லிகா போட்டியிடும் 3வது வார்டில் அமைதியான முறையில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருவதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். மல்லிகா மல்லிகா போ, மல்லிகா சே, மல்லிகா மல்லிகா. என்ன மல்லிகா கோட்டு போடுறது தெரியலையே. சே இன் ப க ம் செண்பகம். போடா போய் ஓட்ட போடுறா. டேய், உனக்கு தமிழ் தெரியுமாடா? எனக்கு தமிழ் தெரியும்ன்றது ஆதிமூலத்துக்கு தெரியும். எனக்கு தமிழ் தெரியும்ன்றது உனக்கு தெரியும்னு ஆதிமூலத்துக்கு தெரிஞ்சா உன் டிரான்ஸ்ஃபர் காலி. அர்த்தா ஆயிட்டா ராஜா? ஆவடி மாநகராட்சி தேர்தல்ல யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான்டா, இதான்டா எங்க ஓட்டு. செண்பகத்துக்கு தான்டா. மதுரை மல்லியோ, குண்டு மல்லியோ, காரமல்லியோ, செண்பகத்துக்கு தான் எங்க ஓட்டு. செண்பகம் தான் ஓட்டு போடுவேன். செண்பகத்துக்கு தான் ஓட்டு போடுவோம். நடந்து முடிந்த ஆவடி மாநகராட்சி தேர்தலில் குடிமக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் பெருவாரியாக வெற்றி பெற்றுள்ளனர். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திருமதி செண்பகம் ஆதிமூலம் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களையும் டெபாசிட் இழக்கச் செய்து பெரும் வெற்றி பெற்றுள்ளார். குடிமக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் மற்றும் நிறுவனர் திரு சு பக்கிரிசாமி தன்னை சந்தித்த திருமதி செண்பகம் ஆதிமூலம் அவர்களை மேயராக அறிவித்துள்ளார். ஆவடி மாநகராட்சியின் முதல் மேயராகிறார் திருமதி செண்பகம் ஆதிமூலம்.
போட்டா கதையா? ஏதோ பழைய லவராச்சின்னு உள்ள எடுத்துட்டு வந்தா பழைய நினைப்புல இருக்கு நீ சாவ வச்சிருவேன். சித்தப்பா அப்படியே நில்லு. அப்படியே இருக்கு நீ பேட்டா கொடுக்கல என் போஸ்ட்டுக்கு சாணி வச்சிருந்தா நீ அப்படியே நில்றா. மாமா இந்த மேயர் ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்? பாகத்துக்கு கன்றாவே தான் இருக்குது. பெரிய பெரிய தியாகிங்கெல்லாம் போட்ட ட்ரெஸ் ஏறாத. தொப்பியை கொடு கொடு. இந்தாங்கண்ணே. தமிழ்நாட்டின் தலையெழுத்து இவ ஈரில் போய் மாட்ட போகுது. உனி மாட்டாத ஐத்து விடுங்கடா. என்ன பழைய சோறுல கேக் ரெடி பண்ணாங்களா? குத்தனே வருது. இங்க பாரு செண்பகம், மேயரா இருக்கு முக்கியம் கிடையாது. பட்டாக்கு இவ்வளவு வாங்கணும், சிட்டாக்கு இவ்வளவு வாங்கணும், தாசில்தார் தலைமையில இப்படி லாரி விட்டு ஏத்தணும். எல்லாத்தையும் நீ ಏನಪ್ಪ ಯಡಿಯೂರಪ್ಪ ಫೋನ್ ಬರ್ತಾ ಇತ್ತು ಅಣ್ಣ. ಯಾರಪ್ಪ ನನ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಣ್ಣ. ಬೇರ್ಚಿ ಮೇಡಮ್. ಹಲೋ டேய் நல்லா கபோர்ட் பண்ண ரஜனா பேசி வெட்டி பண்ண சொல்லிச்சு ஆதி உங்களுக்கு தலை கட்டுது. இங்க மட்டும் என்ன இவ்வளோ நாட்டு வெடியே வெடிக்குது. ஐயோ 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 எங்க அப்பா அம்மா என்ன பெத்த ஜாதகம். இந்த துப்பு கெட்டோட்டு வந்து சிக்கிக்கிட்டனே. ஐயோ மேயர் மல்லிகா வாங்க. மேயர் மல்லிகா வாங்க. மேயர் மல்லிகா வாங்க. ஐயோ அந்த மேயர் கவுனும் அந்த கதாயுதமும் எனக்கு இல்ல. தப்பா சொல்ற அம்மா, அது கதாயுதம் இல்ல, மேயர் செங்கோல். ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நல்லா விவரமா பேசு. எலெக்ஷன் வந்துட்டா மொத்தத்தையும் கோட்டை விட்டுரு. டேய் துப்பு கட்டாடுங்களா அண்ணி சொல்லுங்க அடிங்க போகடா. அண்ணி கோவமா இருக்காங்க. பிரியாணி சாப்பிட்டு ஆசையெல்லாம் கொளுத்தி சாம்பல் ஆக்கிட்டாண்டி உங்க அப்பா. அம்மா கோவப்படாத. மேயர் பதவி போனா என்ன, உன்னை மாநில செயலாளர் ஆக்கிடுறேன். இங்க படுக்கிறதுக்கே பாய் இல்லையா? இதுல அனிமோனுக்கு பிளானிங். இனி எல்லாத்துக்கும் அவகிட்ட போய் தான் நிக்கிறோம். தண்ணி பிரச்சனையில இருந்து கக்கூஸ் அடைப்பு வரைக்கும் அந்த மகராசிட்ட போய் தான் நீட்டணும். மா நீ மட்டும் அந்த ஆதிமூல அப்பா கொடுத்த ரோஜாப்பூ அக்செப்ட் பண்ணியிருந்தா நான் இன்னைக்கு மேயரோட பொண்ணு இல்லம்மா. அறியாத வயசுல உங்க அம்மாக்கு அந்த ஒத்த ரோசா. ஐயோ என்ன பண்ணுவேன்? அந்த முள்ளம்பன்றத்துல என் பக்கத்துல இவ்வளவு நினைச்சே பார்க்க முடியலையே. சகிக்கல. ஏண்டி ஒரு மேயர் பதவிக்காக அப்பனே மாத்தலாங்கற, நீ புருஷனே மாத்தலாங்கற. டேய் 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 எவ்வளவு டேமா? மேயர் புருஷன் ஆயிட்டாண்டா ஆதி. போடா பாப்பா 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 பாவி பாவி பாவி. ஏச்சு போடா ஏச்சு போடா. உட்காராதேங்க. அன்புள்ள மாணவ மாணவிகளே, நமது பள்ளி நிர்வாகம் மாணவர் தலைவர் தேர்தலை நடத்த திட்டமிட்டுள்ளது. மாணவர் தலைவர் தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ள மாணவ மாணவிகள் தங்கள் விருப்பத்தை தலைமை ஆசிரியரிடம் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. நன்றி. போதுமா? ஆல்வேஸ் ஜாலி லீடர் நகெத்தே. என்னடா பதவிக்கு வரதுக்கு முன்னாடி இவ்வளோ அலப்பறையா? இது ஸ்கூல் எலெக்ஷன். ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தது எல்லாரையும் தொலைச்சிருவேன். இந்தா கையெழுத்து போடு. சொன்னது நினைவில் இருக்கட்டும். ஆகட்டும் ஐயா. என்ன ஏதோ சிஎம் கேண்டிடேட் மாதிரி கையை தூக்குற? எனக்கும் என்னை பற்றி அதே பயம்தான். சரி சரி போ போ. என்ன சாணக்கியா, வந்த விஷயத்தை சொல்லவே இல்லை. நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா தலைவர்? கட்சிக்காரன் சாயங்காலம் வந்தா அவன் சம்பாதிக்க வழி தேடுறான்னு அர்த்தம். அவன் காலையில் வந்தா பதவி கேட்டு வரான்னு அர்த்தம். இருந்தாலும் வாயால கேட்கணும்ல. தலைவரே 3 தலைமுறையா கட்சிக்காக உழைச்சிருக்கோம். தெரியும். பெருசா ஒன்றும் சம்பாதிக்கல தலைவரே. ஆமா, 1000 கோடி சின்ன சம்பாத்தியம் தான். சொல்லு. நீங்க அடிச்சு சம்பாதிச்ச 5000 கோடியை கம்பேர் பண்ணும்போது நாங்க சம்பாதிச்சது கொஞ்சம் கம்மி தான். மல்லி யோ இந்த மல்லி நல்லின்னு சூடா சாப்பிடுங்க தலைவரே. மேயர் பதவியை தான் இழந்துட்டேன். மாநில செயலாளர் பதவியெல்லாம் இழக்க முடியாது. நான் தான் அடுத்த மாநில செயலாளர். நடக்கலன்னா கட்சி உடஞ்சிரும். ஐயா, எனக்கு 28 வயசா இருக்கும்போது மயிர் கொட்டி போச்சு. மயிர் கொட்டி போச்சுன்னா அவன் என்னையை தேடி அமிர்தன் காட்டுக்குள்ளே ஓடுவான். நான் அப்படி இல்லை. மயிரே போனாலும் எனக்கு கவலை இல்லை.
எங்க ஐயா இருக்கார, அவர் கட்சி ஆரம்பிச்சு 18 தடவை உடைஞ்சது. ஆனா உடைச்சவன் தான் காணா போயிட்டான். ஆனா இங்க பில்டிங்கும் ஸ்ட்ராங்கு, பேச மட்டும் ஸ்ட்ராங்கு. சரி தலைவரே, நியாயம்னு ஒன்று இருக்குல்ல. அவன் பொண்டாடி தான் மேயர் ஆயிட்டான்ல, அப்ப இவளை மாநில செயலர் ஆக்கலாம்ல. ஆக்கிறதோ அழிக்கிறதோ எல்லாம் ஜனக கையில் இருக்கு. பொது தேர்தல் வந்தா ஓட்டு போடுற ஜனங்க தான் மூலதனம். கட்சி தேர்தல் வந்தா போஸ்டர் ஓட்டுறவன், கோஷம் போடுறவன், இங்கே அடிப்படத்தோட தான் ஹீரோ. அவங்களுக்கு பிரியாணி ஏக்க போடு, உன்னை மாநிலம் வைக்கிறாங்க. அவன் பேசுறான் கேளு. என்ன தலைவரே, நீ பிறந்தாய் தமிழகம் சிரித்தது, நீ ஆள வந்தாய் தமிழகம் சிரிப்பாய் சிரிக்கிறது. என்ன தலைவரே, காலங்காத்தாலே என் பழைய லவரை கொண்டு வந்து போஸ்டிங் கேக்குறானா? முதல்ல அவனை உங்க போஸ்ட கரெக்டா எழுதி ஒட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் போஸ்டிங் கேட்கலாம். தலைவரே, அப்படியே அவன் பொண்டாட்டிக்கிட்ட போன கொடுங்க. நான் லவ் பண்ணும்போது ஒரு 45 ரூபா. ஏய் போயிட்டாளா? தலைவரே, வரும்போது கவுண்டமணி சாரை பார்த்தேன். இன்னும் நீங்க வாழைப்பழம் வாங்கின காசு தரலையாமே? மனசை மறக்கலையா? கடைசியிலும் கொடுக்குற ஐடியா இல்ல. ஜானகியா, நீ ஆதி முழுத்துட்டு அரசியல் கத்துக்க. ஏய் கோமுட்டி தலையா, என்ன நல்ல தம்பியா தானே பார்த்துருக்க, கெட்ட தம்பியா பாப்ப. அப்ப இருக்கு உனக்கு. காசிமேடு தான். இல்ல பெரிய மேடு தான். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. கீழக்கரை தான், அங்க இருந்தா தூக்குறோம். யாரை தூக்குறோம்? ஆளை தூக்குறோமா? அது ஒண்ணு இல்லண்ணா, எல்லாருக்கும் பிரியாணி போடும்ல, அதான் எந்த ஏரியா பிரியாணி போட்டா தரமா இருக்கும் டிஸ்கஸ் பண்ணி. ஆமாண்ணே. சிக்கனா மட்டனா? அண்ணே, பிரியாணினால மட்டன் பிரியாணி தானே நீ? அதுவும் நல்ல எலும்போட. பிரமாதம். அப்புறம் அந்த கத்திரிக்காய் பிரெட் அல்வாலாம். என்னடா நீங்க பிரெட் அல்வாலோ பிரியாணியா சொல்லுங்க நீ? ஏண்டா, கட்சிக்கு போஸ்டர் ஓட்ட சொன்னா வர மாட்டீங்க, பொதுக்குழு கூட்டத்துக்கு வர மாட்டீங்க, ஆனா பிரியாணிக்கு ஒரு குழு போட்டு டிஸ்கஷன். நாம தான் பிரியாணி போட்டோமேடா. எப்போ பிரியாணி சாப்பிடுறாங்களா? ஆமா சாப்பிடுறாங்கன்னு. ஆனா அண்ணன் இதுல பிரியாணி போட்டோம்ல, அதே மாதிரி கிராபிக்ஸ்ல அண்ணனையும் போடுறோம். இப்போ நம்ம பிரியாணி போட்டோமா? போட்டாச்சு. இந்த வீடியோ வைரல் ஆகுற வரைக்கும் உங்க எல்லாருக்கும் வெறும் கஞ்சி தான். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா 2 இட்லி தின்னதுக்காக என் வாயில விரல விட்டு வாந்தி எடுக்க வச்சேல, அவன் தலைவனா நீ தலைவனா? ஆமா. இப்ப இவன் என்ன பண்றான் பாரு. என்ன டீல்? நான் பாருங்க தலைவரே, ஆடும் கோழியும் முட்டையை வச்சு எப்படி விளையாடிக்கிட்டு இருக்கு பாருங்க. நீங்க என்னைக்காவது கண்ணுல காட்டியிருப்பீங்களா? தாய்க்கே சோறு போட மாட்டான், இவ்வளவு பேருக்கு எப்படியா மட்டன் பிரியாணி போடுறான்? என்னாச்சு லீடர், ஒரே அப்செட்டா இருக்கீங்க? வீட்டில் டென்ஷன், மம்மி ஷவுட்டிங், ஆதி மூலம் ஆஸ் யூஷுவல் எஸ்கேப். ஏன் என்னாச்சு? அப்பாவோட ஆப்பனண்ட்டு பிரியாணி போட்டு கலக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம அப்பா மட்டும் மாநில செயலாளர் ஆயிட்டாரு. லீடர் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்காரு, உட்காந்து கேம் ஆடிட்டு இருக்க. கேம் ஆடல, ஆடின கேம பிரிச்சு மெஞ்சிட்டு இருக்கேன். மேஞ்சிக்கிட்டு இருக்கியா? எஸ் லீடர், ஃபேக் கேடி மாதிரி ஃபேக் பிரியாணி போட்டிருக்கானுங்க. அட்டை போடல, அட்டைய போட்டிருக்கானுங்க. போட்டோஷாப்பு. அதான் அவனுங்க கலாச்சி மீம்ஸ் போட்டுட்டு இருக்கேன். சூப்பர்டா. நைனா கிட்ட சொல்லி பிரியாணி போட்டுருவோம். பிரியாணி போட வேணாம், லைவ் போடுவோம், லைக் அள்ளுவோம், லைஃப் ஸ்டைலை மாற்றுவோம். காலாபதிடா, நான் சிஎம்னா நீ ஐடி விங்கு. மண்டையை மறைச்சான், கொண்டையை மறைக்கலையடா. தலைவரே, அவன் மட்டன் தானே போட்டான். நம்ம பீஃப் போடுவோம். ஐயோ கோமாதா. தலைவரே, நம்ம போர்க் போடுவோம் தலைவரே. சும்மா மூளை காய்ச்சல். வாய மூடு. இவனை பட்னி போடு. ஏண்டா? போ, அது போட்டோஷாப்பா. போட்டோஷாப்பா? போட்டோஷாப்ல இந்த வீடியோ இருக்கிறானுங்க. பிரியாணி போடாத, கலாய்ச்சி மீன் போடு. நாட்டு இல்லையே தலைவரே, சின்ன பசங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. மீட்டிங்க போடுறோம், கிரௌட கூட்டுறோம், கட்சியில நம்ம கெத்த என்னன்னு காமிக்கிறோம். யாரு இவனுங்க நம்பியா? தேஜி காசு வேஸ்ட் ஆயிடுயா. நைனா, இவனுக்குலாம் வெஸ்ட கொடுத்து குளியில தள்ளு. சீக்கிரம் எல்லாம் அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுகிறேன். Facebook, Instagramல லைவ்ல வா, ட்ரெண்டிங்ல இருப்ப. இப்ப அரசியலே அதான பண்ணுது. ஆதிமூலத்துக்கு உள்மூலமே இவன் தான் போல இருக்கு. விளங்குன மாதிரி தான் ஐடிவி இங்க வந்ததுல இருந்து முள்ளிங்க மண்டை அப்படியே முறிக்கு போட்டு மதியம் டிஃபன் யூஸ் பண்றோம். என்ன நம்புப்பா, வியூஸ்லாம் ஓட்டா மாறும். நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியலையடா. அப்பா, இப்ப இருக்க அரசியலே அதை நம்பித்தான் இருக்கு.
மீம்ஸ் வந்ததுலேருந்து நேம்ஸுக்கு மரியாதை இல்லை. அரசியலே இதுக்குள்ள தான் இருக்கா? ஆமாப்பா. உலகமே என் கையில் தான் இருக்குன்னு சொல்லுவானுங்க. அது இதான் போல்றது. மௌனே, எப்படி ஃபேஸ்புக் ஓப்பன் பண்றது சொல்லு. இருப்பா, அதெல்லாம் இங்கே வச்சு பண்ணக்கூடாதுப்பா. என்னடா ஓப்பன் பண்ணவொடனே கஞ்சா ரேப்புன்னு வருது? ஸ்டேஜை போட்டு டிராஃபிக் ஜாம் பண்ணி ஆம்புலன்ஸுக்கு வழி விடாத அளவுக்கு கூட்டத்தை சேர்க்குற அரசியல்வாதி கிடையாது நான். 2K கிட்ஸோட சேர்ந்து வாழற வரலாறு டைட்டா மேட்ருக்கு வரேன். எதை வச்சுடா வியாபாரம் பண்ணலான்னு பார்த்தா ஜாதின்ற சாக்கடைய ஊரு போட்டு வித்துட்டானுங்க. மதத்தை மசாலா தடவி மார்க்கெட்டிங் பண்றானுங்க. தமிழர் ராயல்ட்டியே இல்லாம அவன் எடுத்துன்னு போயிட்டானுங்க. வேற என்னடா விற்கலான்னு பார்த்தா ஒரே பீஸு நீங்க தான். நீங்கன்னா மக்கள். உங்க வீக்னஸ் தான் எங்க பலமே. பதவி எனக்கு, சொகுசு அதுவும் எனக்கு. உங்களுக்கு ஓகேனா டீலு. இதுதான் சொல்லுது எங்க ரீலு. இந்த பழைய மாவை பிசைறதை விட புது மாவை பிசைவோம். இந்த 1000 2000 போய் அதுக்கு பதிலா டிஜிட்டல் மணி வந்துருச்சுல்ல. அதே மாதிரி இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் மறியெல்லாம் கெட்டு போன பொரியல் மாதிரி ஆயிடுச்சு. பொரியலா? இப்ப மீம் தான் பொலிட்டிக்கல் கேம். அதுல தம்பி ஆதிமூலம் தான் அடிச்சு ஆடுறான். அவன் மாநில செயலர் ஆனா தான் எனக்கும் பெருமை உங்களுக்கும் பெருமை. அதனால ஆதிமூலத்தை மாநில செயலாளர் ஆக்குறேன். அறிவிச்சது நானும். அண்ணன் டேய் என்னடா வேணாம், பக்ரிசாமினே வந்துரு. இல்லண்ணே, உங்க பேர் இனிஷியோட சொல்லலாம் தானே. வேண்டாம் வேணாம், அப்படி சொல்லு. தமிழகத்தின் தலைப்பாகையே, தமிழகத்தின் தலைப்பாகையே, தமிழகத்தின் தலைப்பாகையே, பக்ரிசாமியே, பக்ரிசாமியே, நானே சொல்ல விட்டேன். கம்மியா இருக்கு பாரு. போடு போடு. ஹாய் நில்லு, கிட்ட வர. டோன்ட் டச். நான் உன் சித்திப்பா. இதே தட்டுல எத்தனை முறை உன்ட்ட பழைய சோறு கேட்டிருப்பேன். என்ன அச்சு தானே தொத்தனே. பதி வந்தோடனே பாசம் பொங்குதோ. போ போடி. அப்படியே சொந்தமும் சூனியமும் ஒண்ணு. மீம் போட்டு காலி பண்ணிட்டான்டா. உன்னால தான்டா எங்க அப்பாக்கு இவ்வளவு பெரிய போஸ்ட் கிடைச்சது. தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ் அதுக்கு லீடர். இரு, இப்ப என்ன சொன்ன? தேங்க்ஸ்லாம் அதுக்கு லீடர் சொன்னேன். இனிமே என்ன லீடர்னு கூப்பிடாத, அண்ணான்னு கூப்பிடு. ஓகே அண்ணா. உங்க எல்லாத்துக்கும் இப்ப ட்ரீட். அண்ணா 3 பிளேட் பானிபூரி. ஏடா பாஸ்போர்ட்ல வந்து பானிபூரி கேக்குற? இதோ போது பாரு பானிபூரி. இத வச்சு சாப்பிடுடா. இனிமே இப்படி கூப்பிடாதீங்கடா. பானிபூரி பானிபூரி வேண்டாம். அவனுக்கு பேர் இருக்கு. அவன் பேர் அலெக்சாண்டர். அவன் அலெக்சா இல்ல ப்ரோ, அவன் ஆலு போட்ட பானி. அவன் மூஞ்சில போடு சாணி. பானிபூரி பானிபூரி பானிபூரி. வாடா. இப்போ சொல்லு, இவன் பேர் என்ன? அலெக்சாண்டர். என் தம்பி. இனிமே பானிபூரி பேல்பூரின்னு எது நான் சொன்னேன் போடுறான். என்ன ப்ரோ ஜில்லுன்னு இருக்கா? இருக்கு ப்ரோ. நீ தான் அவனை பானிபூரின்னு கூப்பிட சொன்னேன். நீ தான் அவனை அடிக்க சொன்னேன்.
நீ தான் என்ன சப்பா விடுறே குச்சி ஐசா செல்லம், நமக்கு போஸ்டர் ஒட்டுறதுக்கும் கோஷம் போடுறதுக்கும் ஆள் தேவைப்படுதுல்ல. இனிமே அவன் நமக்கு முழு நேர அடிமை. இது என்ன லாஜிக்கியா? லாஜிக் நெஹி, உள்குத்து. உள்குத்து மீன்ஸ் இன்சைட் பஞ்ச். மாவ் மாவ் மா ஏமா அழுதுட்டு இருக்க? மா திரும்ப. என்னம்மா ஆச்சு? அப்பா எதுவும் திட்டினாரா? கார்பரேஷன்ல பிரச்சனையா? என்னம்மா பிரச்சனை? நீ தாண்டா பிரச்சனை. சொல்லு காடி நிமிஷம். எந்த குடும்பம் வேண்டாம், யாரு சகவாசம் வேண்டாம்னு சொன்னனோ அந்த பொப்பாட்டு புள்ள கூட சேர்ந்து சுத்திட்டு அந்த போட்டோ வர எடுத்திருக்க. அவன் யாருன்னு எனக்கு தெரியும். அவன் அந்த ஆளோட பையன் எனக்கு தெரியும். ஆனா அவன் ஸ்கூல்ல என்ன சொன்னு உனக்கு தெரியுமா? அப்ப நானு விட மாட்டேன். அவன் கடைசி வரைக்கும் எனக்கு அல்லக்கையா தான் இருக்கணும். கோஷம் போடணும், போஸ்டர் ஒட்டணும்.